எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சுண்ணே. இப்போ ரொம்ப சந்தோஷம். என்ன இருந்தாலும் உங்க மேல ஒரு தனி மரியாதை இருக்குதா ஆ, செய்யுது. சரி கிளம்புவோம். இதுக்கெல்லாம் காரணம் உங்க கடின உழைப்புண்ணே. ஆ, போலாண்ணே. அண்ணே ஆ. ஒரு நிமிஷம். ஆ. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுண்ணே. அங்கேருந்து என்னம்மா முன்னாடி வா. என்னம்மா என்ன பேசணும்? ஆ, உள்ள ஏதாவது இன்ஸ்பெக்டர் ஏதாவது பேசினாரா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆ, கொஞ்சம் ஆ, என்னம்மா நாங்கள் மட்டும் தானே நிற்கிறோம், சொல்லுமா. என்னம்மா ம், இங்கே நானும் கண்ணனு தானே இருக்கோம், வேற யாரும் இல்லை, சொல்லுமா. கொஞ்சம் பர்சனலாக பேசணும். என்னம்மா? அண்ணே அதான் தங்கச்சி தனியா பேசணும்னு சொல்லுதுல்ல, இருந்து பேசிட்டு வாங்கண்ணே. நான் வெளில வெயிட் பண்றேன். ஏய் டேய் நில்றா. ஆ, நான் உன்னை விட்டு என்னைக்கு நான் தனியாக பேசியிருக்கேன்? என்னம்மா எதுவாக இருந்தாலும் சொல்லுமா. அதான் முன்னாடியே சொன்னேனே பர்சனல்னு. அண்ணனை விட்டுட்டு உங்ககிட்ட சொல்லுவேனா? இன்னும் சொல்லப்போனா அவர்கிட்ட தான் சொல்லுவேன் எல்லாத்தையும். புரிஞ்சுக்கங்கண்ணே, கொஞ்சம் பர்சனல். அண்ணே அதான் அவளை கேக்குதுல்ல, இருந்து பேசிட்டு வாங்கண்ணே. நான் வெளில வெயிட் பண்றேன். சரி இப்போ தான் கண்ணன் போயிட்டாப்ல இல்லை, என்னன்னு சொல்லு. நம்ம சிந்தனை பற்றி தான். அவனை பற்றியா? என்னது? இல்லை, அவனை போலீஸ் செலெக்ஷன் லிஸ்ட்டில் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு உதவி பண்ணுறதே இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் தானே. இல்லைண்ணே, அந்த லிஸ்ட் வர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம்னு சொன்னாரு. அதை சொல்லணும்னு தான் கூப்பிட்டேன். அதுவும் கண்ணனை வச்சுக்கிட்டே என்னால் சொல்ல முடியாதுல்ல. அதெல்லாம் சரி, ஒரு படிக்கிற பிள்ளைய போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு வரீங்களா? சரிண்ணே, விடுங்க ப்ளீஸ். அதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நம்ம சிந்தன் போலீஸ் ஆகிறது தான் முக்கியம். அதுக்காக இவ்வளோ அமைதியாக போயிட்டு இருக்கணும்? ம், இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆமா, சிந்தன் ஓகே, இப்போ தீனாக்கு என்னாச்சு? அவனுக்கு தானே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதுவும் நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஆ, ம், ஓ, எப்படியோ லிஸ்ட் வர்றதுக்குள்ள நான் தீனா பேரை சேர்த்துருவேனே. நீ இதெல்லாம் யோசிக்காதண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, ஆ, பார்த்துக்கோ. சரிண்ணே. நான் கிளம்புறேன். ஆ, வணக்கம்பா. வணக்கம்பா. ம், என்னப்பா எல்லாம் படையெடுத்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஆ, இல்லப்பா, கவிதாவை கூட்டிட்டு வந்ததா சொன்னாங்க. அதான் அதான் பாதியிலே அனுப்பிட்டாங்களாமே. ஏன் எதுக்குன்னு கவிதா உங்கள்கிட்ட சொல்லலையா? அவ ஒருத்திப்பா, அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு இருப்பா. கூட இருக்கவங்கள பத்தி கவலைப்படவே மாட்டா. டேய், அவளை பற்றி உங்களுக்கு தெரியுங்களேடா. ம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினச்சிருக்க மாட்டா. ம், சரின்ட்டு அவள் வேலையை பார்க்க போயிருப்பா. என்னது? ஸ்டேஷன்லாம் வருது பெரிய விஷயம் இல்லையா? ஆத்தாடி. ஏய், வாயை மூடிட்டு நில்லு. வளரிட்டு டேய், அவளை ஏன்டா திட்டுற? பாவண்டா. அம்மாடி, நீ கிராமத்துல இருந்து வந்த பிள்ளை,
அதுவும் பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கோடு போட்டு வச்சிருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி வாழ்ற பொண்ணு. ம் எல்லாம் பெரிய விஷயமா தான் தெரியும் உனக்கு. ம் இதெல்லாம் போக போக சரியாயிடும். ம் சரிடா, அதை விடுங்க. எஜுகேஷன் டூர் போறேன்னு சொன்னீங்களே, எப்போ போறீங்க? அப்பா அது நாளைக்கு தான் கிளம்புறோம். சரி. ஆ. சிந்தன் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறான். ம். சரி. சரிப்பா. எல்லாம் நல்லபடியா போயிட்டு வாங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கால் பண்ணுங்க. சரியா? ம் சரி. சரிங்கப்பா. போயிட்டு சரிங்கப்பா. டேய் வாடா போலாம். நான் சாவி கொடுங்க. இந்தாங்கண்ணா. டேய் சிண்டு, தண்ணி வந்து உன் பொறுப்பு தான்டா. தண்ணியா? அப்பா அவன் அந்த தண்ணிய சொல்லல, குடிக்கிற தண்ணிய சொன்னான். ஆமாப்பா. இந்த நாட்டுல தண்ணி பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. அட போங்கப்பா. சரிப்பா. போங்க. கேரக்டர்னு வாங்கினா இப்படி வாங்கணும். நமக்கும் கொடுத்துருக்காங்களே. ஆத்தா தாய் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. நாங்க கிளம்புவோம் இல்ல இங்கேயே பாய போட்டு மல்லாக்க படுப்போம். உனக்கு என்ன, நீ கிளம்புடா. டேய் கிளம்பிடுறா, அவ வேப்பிலை எடுத்து ஆடுறதுக்குள்ள. டேய் நீ வண்டி எடுறா. டேய் அவகிட்ட நீ வாங்கி கட்டிக்கலன்னா அவனுக்கு தூக்கமே வராதுல்ல. நீங்க வேற போங்கடா. நான் ஒரு நாள் தான் உன்னை பார்த்தேன், மறுநாள் தான் காதல் வந்தது. ஏன் என்று இதயம் கேட்குதடா. அட புதிதான காதல் வந்து புதுசாக என்னை கொன்று என் இதயம் கொண்டு போகுதடா. தெரியாதா புரியாதா, தெரிந்தாலும் புரிந்தாலும் அதை கொஞ்சம் சொல்லேண்டா. சட்டென்று என்னை பார்த்து பட்டென்று சிரிப்பாய். ஏனென்று நான் கேட்டால் இல்லை என்று மறைப்பாய். கிட்ட கிட்ட வந்து நான் நிற்கும் போதெல்லாம் என்னை விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகாதேடா. குட்டி குட்டி என்று சொல்லி கொல்லாதேடா. நீ என்னை விட்டு தள்ளி தள்ளி போகாதேடா. நீ இருந்தாலே வாழ்வெல்லாம் வாழ்வேனடா. என்னை மறந்தாலே நான் செத்து போவேனடா. என்னை மறந்தாலே நான் செத்து போவேனடா. சிவகாமி, வெங்காயம் முறிக்கிறாயா? சாம்பார் வைக்கவா இல்லை சட்னி வைக்கவா?
இதற்கு பதில் என்னவென்று தெரியவில்லையே. பதில் கிடைத்து விட்டது. சிவகாமி கோபமாக தான் இருக்கிறாள். சிவகாமி சிவகாமி இல்லையில் இந்த கோகுல் இல்லை, கோகுல் இல்லையில் சிவகாமி இல்லை. அப்படி இருக்கையில் ஏன் இந்த கோபம் என்று தெரிந்து கொள்ளலாமா? கட்டப்பா, ராஜமாதா சிவகாமி தேவியின் கோபத்திற்கு என்ன காரணமோ. அம்மா, லூசா நீ? இப்ப எதுக்கு நடிச்ச? ஆமாண்டா, நான் லூசு தான். உங்க அப்பா போனப்பவே உன்னையும் நான் கூட்டிட்டு போயிருந்தேனா இன்னைக்கு நான் இவ்வளவு அவஸ்தைப்பட வேண்டியதில்ல. நீயும் பச்சை குழந்தை தானே, உனக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. என்கிட்ட இருந்த உசுர உன் மேல வச்சேன் பாரு, நான் லூசு தான். ஏய் சிவகாமி, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? நான் ஒரு மாதிரியாவும் பேசல. ஊரு நம்மள பத்தி பேசிட கூடாதுன்னு சொல்றேன். ஊரு நம்மள என்ன பேச வேண்டியிருக்குது? இது வரைக்கும் யாரு வீட்டு வாசல்லையும் உன்னை நிக்க விட்டதில்ல. அவ்வளவு ஏன், கல்யாண விசேஷத்துக்கு கூட உன்னை நான் சாப்பிட கூட்டிட்டு போனதில்ல. ஏன் தெரியுமா? நீ எவன் வீட்டு சாப்பாடையும் சாப்பிட கூடாதுன்னு தான். என் கையால மட்டும்தான் நீ சாப்பிடணும். ஊர்ல பல பேர் சொன்னாங்க, சிவகாமி பாரு தான் புள்ளைய எப்படி வளர்க்குறான்னு. ஏன், நான் வேலை செய்யற முதலாளி அம்மா வீட்டுல கூட கறி சோறு ஆக்கும் போதெல்லாம் கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து உனக்கு விருப்பம் இல்லைனா வேற யார்கிட்டயாவது கொடுத்துருக்கலாம். அதை நான் வாங்கிக்கிட்டேனா நீ தான் சாப்பிடுறன்னு நினைச்சுக்குவாங்க. அதனாலதான் நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். நான் உன்னை எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்ததில்ல. இப்படிப்பட்ட எனக்கு நீ இல்லவே இல்லைன்ற நிலைமை வந்துச்சுன்னா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? நீயே நினைச்சு பாரு. மா, இப்ப யாருமா உன்னை என்னம்மா சொன்னாங்க? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? தம்பி, உன் காதலுக்கு ஒண்ணு நான் எதிரி இல்ல. என் பையன் காதலிக்கிறான்னு சொன்ன உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன், அலமேலுக்கா கூட சொன்னா, உன் பையனை ஒரு பொண்ணு கூட அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு சொன்னான். என் பையன் காதலிக்கிறான்டி. அவங்க அப்பன மாதிரியே காதலிச்ச பொண்ணையே கைப்பிடிப்பான்னு நான் பெருமையா சொன்னேன். ஆனா பொண்ணு யாருன்னு கேட்கும்போதுதான் என் ஈரக்கொலையே நடுங்கி போச்சு. மா, இப்ப என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணுமே புரியல நீ பேசுறது. தம்பி, அந்த பொண்ணு நமக்கு வேணாம்பா. அது பெரிய இடத்து பொண்ணியா. நீ காதலி, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா நம்ம தகுதியை நினைச்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி காதலிப்பா. உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அம்மா நான் போய் பேசுறேன்யா. மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு ஒன்னும் ஆகாதுமா. கண்மணி ரொம்ப நல்ல பொண்ணுமா. நீ ஒரு வாட்டி அவட்ட பேசி பாரு, உனக்கே அவளை ரொம்ப பிடிச்சிரும். அப்புறம் நீயே சொல்லுவ, அவ தாண்டா உனக்கு ஏத்த வேணும். அந்த பொண்ணு கெட்ட பொண்ணுன்னு உனக்கு ஏத்தவே இல்லைன்னு நான் சொல்லலையா. அவ சாதி வேற, நம்ம சாதி வேற. அவ தகுதி வேற, நம்ம தகுதி வேற. காதலுக்கு கண் இல்ல, சாதி மதம் இல்லைன்னுலாம் சொல்லுவாங்க. அதுக்கு காதலிக்கிறவங்க உயிரோட இருக்கணும் இல்லையா? மா, நீ கவலைப்படாதம்மா. அவ்வளோ சீக்கிரம் எனக்கு ஒன்றும் ஆகாது. கடைசி வரைக்கும் நான் உன்னை வச்சு காப்பாத்துவேம்மா. அட போடா, நீ சம்பாதிச்சு போட்டு நான் சோறு திங்கணும் தான் உட்காந்துட்டு இருக்கனா? சாகுற வரைக்கும் என்ன எனக்கு காப்பாத்திக்க தெரியும். ஆனா வாழ வேண்டிய வயசுல உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் என் உசுறு கிடந்து துடிக்குது. கவலைப்படாதம்மா, எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் என்னைக்கும் உன் பேச்ச மாரி போக மாட்டேன். உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்ல, விட்டுட்டு வந்துடுறேன்.
ஊருக்கெல்லாம் பயந்துட்டு வேணான்னு சொல்லாதம்மா. என்னால் அது முடியாதும்மா. நான் ஏழையா பிறந்திருக்கலாம், ஆனா கோழையா பிறக்கலாமா. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். உங்க அப்பா இப்படிதான் வீரமா பேசி பேசியே என்ன மயக்குனான். இப்போ அவன் மவன் நீ. அப்படியே பேசி என் வாயை அடைக்கிற. வசனம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா வாழ்க்கைக்கு ஒத்து வருமான்னு பாரு. நான் மறுபடியும் இன்னொரு உசுரை பறி கொடுக்க தயாரா இல்ல. நீ தானேம்மா சொன்ன உன் பையன் லவ் பண்றான், லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணிப்பான்ட்டு. இப்போ நீயே இப்படி சொன்னா எப்படிம்மா? எனக்கு அவ வேணும்மா. சொன்னா புரிஞ்சுக்கோ தம்பி. எனக்கு அவளை விட நீ ரொம்ப முக்கியம். நாளைக்கே அவங்க வீட்ல இருந்து 4 பேர் வந்து நம்ம வீட்ல சண்டை போட்டா பதிலுக்கு சண்டை போட நம்ம கிட்ட சக்தி இல்லப்பா. அம்மா, எனக்காக நீ எவ்வளவோ செஞ்சிருக்கம்மா. உன்கிட்ட மட்டும் இல்லம்மா, என்கிட்டே சொல்லுவாங்க, உங்க அம்மா பாரு உன்னை எப்படி வளர்க்குறான்னு. இருக்கிறது குடிசையா இருந்தாலும் பையன் மகாராஜான்னு நினப்பு. அப்படி கூட சொல்லியிருக்காங்கம்மா. அப்போ என் அம்மா என்னை எப்படி வளர்க்குறாங்கன்னு பெருமையா இருக்கும். ஏன் இந்த மாதிரி அம்மாவை எல்லாரும் சினிமாவில் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க, ஆனால் எனக்கு மட்டும் உன் பிள்ளைய வாழ கொடுத்து வச்சிருக்கு. எல்லாத்தையும் சரியா செஞ்ச நீ காதல்னு வரும்போது மட்டும் ஏம்மா இப்படி தடை பண்ற? போடா பைத்தியக்காரா. என்னடா காதல் உங்க காதல்? அன்னைக்கு உங்க அப்பனும் நானும் காதலிக்காத காதலாடா? இந்த வச்சிருக்கியே சோப்பு டப்பா மாதிரி ஏதோ ஒண்ணு, ஏதோ ஃபேஸ்புக் ட்விட்டர்னு மூஞ்ச பார்க்காமலே லவ் பண்றீங்களே, இதெல்லாம் ஒரு லவ்வா? அன்னைக்கு உங்க அப்பா என்னைய பார்க்க ஊர் தாண்டி ஏரிக்கரையெல்லாம் ஏறி குதிப்பாரு. அப்போ என் ஈரக்கொலையே நடுங்கும் பாரு, அதான்டா லவ். இன்னைக்கு காதல மட்டும் இல்ல, குடும்பத்தையே அந்த போன்குள்ள தானடா நடத்துறீங்க. லவ் பண்றானுங்களா லவ். புரியுதுமா, அப்பா உன்னை பார்க்க ஏரிக்கரையில் குதிச்சு வந்தப்போ உனக்கு ஈரக்கொலையை நடுங்குன்னு சொன்னேலாமா? அதே சமயம் அவர் உன் கண்ணு முன்னாடி வந்து நின்னப்போ உள்ளுக்குள்ள உனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். அதே மாதிரிதாம்மா, எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ சண்டை வந்தாலும் என்னை பார்க்கும்போது ஏதோ புதுசா பூமிக்கு வந்த குழந்தை மாதிரி ஃபீல் பண்ணுவாமா. அவளோட மொத்த நம்பிக்கையும் நான் மட்டும்தாம்மா. அந்த நம்பிக்கை என்ன உடைக்க சொல்றியம்மா? நீ யாரு புள்ள? அந்த சுந்தரன் லிங்கம் புள்ளையாச்சே, உனக்கு பேசவா சொல்லி கொடுக்கணும்? நீ யார் நம்பிக்கையும் உடைக்க வேணாம், எல்லாம் என் விதின்னு நான் நினைச்சுக்கிறேன். ஏமா இப்படி பண்ற? புரிஞ்சுக்கோமா.